Hello all, welcome to Harsha TNPSC. Ancient Indiaல Part 2 வீடியோ Indus Valley Civilization GS questions இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Part 1 வீடியோ இன்னும் பார்க்காதவங்க இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்ஷியன்ட் இந்தியா டாப்பிக்கில் இருந்தெல்லாம் எங்கே கொஷின் வருது அப்படின்னு அலட்சியமாக விட்டுறாதீங்க. 1 or 2 கொஷின்ஸ் வந்தாலுமே ஏன்ஷியன்ட் இந்தியாவில் படிக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப கம்மி. அந்த 1 or 2 கொஷின் நமக்கு ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ எதையுமே ரொம்ப சின்னதாக எடுத்துகிட்டு அலட்சியமாக இருக்கவே கூடாது. Question பார்க்கலாம். First question. In Indus Valley Civilization, the style of script is? Indus Valley Civilization சிந்து சமவெளி நாகரிகத்தில் அங்கே இருக்க மக்கள் பயன்படுத்தின எழுத்து வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போஸ்ட்ரோஃபிடான். இது என்ன போஸ்ட்ரோஃபிடான் அப்படின்னா, நம்ம ஒரு நோட்டில் எழுத ஆரம்பிக்கிறோன்னா லெஃப்ட்லேருந்து ரைட். ஸோ எத்தனை லைன் நம்ம எழுதினாலுமே லெஃப்ட்லேருந்து ரைட் தான் எழுதுவோம். ஆனால் இந்த போஸ்ட்ரோஃபிடான் ஸ்கிரிப்டில் லெஃப்ட் எழுத ஆரம்பித்து ரைட் போகிறாங்களா, திருப்பியும் ரைட்லேருந்து தான் லெஃப்ட் வருவாங்க. ஸோ கண்டினியூஸாக கேப்பே இல்லாமல் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் எழுதுறது பேர் தான் போஸ்ட்ரோஃபிடான். Question 2. In Indus Valley Civilization, the Great Granary was found in. Great Granary பெரிய தானிய கிடங்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் எங்கே கண்டறிஞ்சிருக்காங்கன்னா மொஹஞ்சதாரோவில். இந்த நெற்களஞ்சியம் எதுக்கு அப்படின்னா, அவங்க உற்பத்தி பண்ணுற எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. இது இப்போ இருக்கிற காலகட்டம் கிடையாது. மனிதர்கள் அவங்களோட நாகரிகத்தில் எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். மொஹஞ்சதாரோவில் வேறு என்ன ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்தா, அங்கே ஒரு கிரேட் பாத், மிகப்பெரிய பொது குளியலறை அங்கே ஒன்று இருக்குது. ஸோ மொஹஞ்சதாரோவில் கேட்குறதுக்கு 2 தான் இருக்குது. ஒன்று கிரேட் கிரானரி, பெரிய நெற்களஞ்சியம், இன்னொன்று பொது குளியல் அறை, கிரேட் பாத். Question 3. In Indus Valley Civilization sites, what are all found in India? சிந்து சமவெளியில் இப்போது இந்தியாவில் எந்தெந்த இடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட இருக்க பகுதிகள். பெரும்பாலான பகுதிகளை பாகிஸ்தானுக்கு போயிருச்சு. 1-2 தான் இந்தியாவில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதான் கொஷின். ஃபர்மானா, கிராஷரா, லோட்டேஸ்வர். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், சிந்து சமவெளி மக்களோட இடங்கள் இந்தியாவில் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்மானா, கிராஷரா, லோட்டேஸ்வர். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் பெயர்கள் நீங்கள் எங்கேயாச்சும் படிச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் பார்த்துடலாம். லோத்தல்ங்கிற இடத்துல ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் இருக்குது. செயற்கை துறைமுகம் அப்படிங்கிறது லோத்தல்ங்கிற பிளேஸில் இருக்கும். இது ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. Question 4. The terracotta figurines were discovered in. டெரக்கோட்டா அப்படிங்கிறது களிமண்ணால் ஆன பொம்மைகள். களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் எங்கே கண்டெடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில். ஆல்ரெடி மொஹஞ்சதாரோவில் 2 பிளேஸ் பார்த்தோம். ஒன்று கிரேட் கிரானரி, இன்னொன்று த கிரேட் பாத். அது போக டெரக்கோட்டா ஃபிகரின்ஸ், களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளும் மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. ஹரப்பாவை தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க 1921, 1921. அதுக்கப்புறம் தான் மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அதிகமான பொருட்கள் அவங்க வாழ்ந்த இடத்துக்கான தடயங்கள் எல்லாமே மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கும். Question 5. லோத்தல் சைட்ஸ் given an evidence of maritime trade in. லோத்தல் அப்படிங்கிற பிளேஸ் நம்ம பார்த்தோம். லோத்தல்ங்கிறதுல ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் அப்படிங்கிறது இருக்குது. அந்த இடத்துல கிடைச்ச மேரிடைம் ட்ரேட், வணிகம் தொடர்பான செய்திகள் நமக்கு எங்கே காணப்பட்டிருக்கு? மொஹஞ்சதாரோவா இல்லை ஹரப்பாவான்னு பார்த்தா ஹரப்பாவில். ஸோ லோத்தல்னு வந்துட்டால் ஹரப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே தான் வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிற தடயம் கிடச்சிருக்கு. ஏன்னா அங்கே தான் ஆர்டிஃபிஷியல் ஹார்பர், செயற்கை துறைமுகம் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ வணிகம் துறைமுகத்தில் நடந்திருக்கும். அது எங்கே? ஹரப்பன் சைட்டில். இந்த வீடியோவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி பற்றி ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்ட கொஷினில் சில கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, வேறு யூனிட்ஸ் பற்றின கிளாரிஃபிகேஷன் வேணும், நோட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக தான் இந்த சேனல். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த நோட்ஸ் நாங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட்டும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.